ஃபஸ்ட்டு கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுட்டோம். அப்போ கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுட்டு கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக எழுதுகிறோம். ப்ளஸ் போட்டுக்கிறோம், இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம், கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்ட்டு நம்ம Example 7.17 the first sum evaluate integration of cosecant x into cosecant x plus cot x into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டெகிரேஷனோட சிம்பிளை நம்ம இங்கே போட்டுக்கிறோம், அதேமாரி டிஎக்ஸை போட்டுக்கிறோம். வாட் எவர் அந்த வேல்யூ போட்டுட்டோம்னா இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற நம்ம ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா? அப்போ இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுட்டு இந்த சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். எப்படின்னா இந்த கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு இந்த கொசிக்கன் எக்ஸ், அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் சைனுக்கு இந்த ப்ளஸ் சைன் இங்கே போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த கொசிக்கன் எக்ஸு செகண்ட் எதோட காட்டெக்ஸோட மல்டிப்ளிகேஷன் ஆகுது. அப்போ கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட்டெக்ஸ். புரியுது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுட்டோம். அப்போ கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட்டெக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுட்டு கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக எழுதுகிறோம். ப்ளஸ் போட்டுக்கிறோம், இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம், கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி நீங்கள் அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த டிஎக்ஸ் வரக்கூடாது, ஏன்னா நம்ம இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போது கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வருது இன்டெகிரேஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா the integration of cosecant square x into dx equal to minus cot x ன்னு வருது. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் காட் எக்ஸ்ன்னு போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது இன்டெகிரேஷன் சிம்பிளும் இந்த டிஎக்ஸும் வரக்கூடாது. இந்த கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது, மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இப்போது இப்படி எழுதிக்கிறோம். மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டெகிரேஷனில் பார்த்தா மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் வருது. அப்போ மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் இதுக்கு பதில் போட்டுட்டோம். இப்போ இன்டெகிரேஷன் சிம்பிள் இந்த டிஎக்ஸ் வரல, ப்ளஸ் சி போட்டுக்கிறோம். அப்போ ஃபைனலாக இன்டெகிரேஷன் என்ன நம்ம வருதுன்னா மைனஸ் காட் எக்ஸ் மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு ஃபைனலாக நம்ம ப்ளஸ் சியை போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போது செகண்ட் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. எவாலுவேட் இன்டெகிரேஷன் ஆஃப் 2 cos x by sin square x into dx அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போது அந்த ஐ நம்ம எடுத்து இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இப்போ இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிறோம், இந்த டிஎக்ஸ் போட்டுக்கிறோம், வாட் எவர் போட்டுட்டோம்னா இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு இண்டிகேஷன். புரிஞ்சது இல்லைங்களா? இப்போது இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 இருக்குது. இந்த 2 எடுத்து வெளியில் போட்டுடுறோம். இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுட்டு cos x by sin square x into dx. sin square x நம்ம எப்படி பிரிக்கலாம், sin x into sin x அப்படின்ட்டு இப்படி பிரிக்கலாம் இல்லைங்களா? அப்போ sin x இது ஒரு டாட் வச்சா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், sin x into sin x into dx அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அந்த 2 தூக்கி அப்படியே போட்டுக்கிட்டு இன்டெகிரேஷன் சிம்பிளை போட்டுக்கிட்டு 1 by sin x into cos x by sin x அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற டினாமினேட்டரை மேலே இருக்கிற நியூமரேட்டரோட நம்ம டிஸ்பியூட் பண்ணி எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? டிவைட் பண்ணி எழுதலாம். அப்போ 1 by sin x into cos x by sin x into dx அப்படின்னு வந்தாச்சு. இப்போது நம்ம என்ன செய்கிறோம், 2 போட்டுக்கிறோம். இந்த 1 by sin x ட்ரிக்னாமெண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் என்ன வருது, கொசிக்கன் எக்ஸ்ன்னு வருது. அதுக்கு பதில் நம்ம கொசிக்கன் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு 2 இன்டெகிரேஷன் போட்டுட்டு இந்த 1 by sin x பதில் கொசிக்கன் எக்ஸ் போட்டுக்கிறோம். இன்ட்டு cos x by sin xன்னா நம்மளுக்கு காட் எக்ஸ்ன்னு தெரியும், அதை காட் எக்ஸை போட்டுக்கிறோம். இன்ட்டு டிஎக்ஸ்ன்றது நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த டிஎக்ஸ் வரக்கூடாது. அப்போ அந்த கொசிக்கன் எக்ஸுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னு பார்த்தோம்னா இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேங்களா? அப்போது இந்த இதுக்கு பதில் கொசிக்கன் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? ஃபைனலாக ப்ளஸ் சி, அவ்வளோதான். இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். அப்போ I ஈக்குவல் டு -2 கொசிக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலாஸை மட்டும் நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும் எப்போயுமே. இந்த கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் எக்ஸ், அப்புறம் அங்கே நம்ம லாஸ்ட்டாக வரும்போது ப்ளஸ் சி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். புரியுது இல்லைங்களா? அப்போ I ஈக்குவல் டு -2 கொசிக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்படி இந்த 2 சம்மையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை அழகாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு அழகாக புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஃபுல் மார்க் கிடைக்கும். நீங்கள் கம்பன் ஆன்லைன் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். தேங்க்யூ.